சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புறேன். ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தானே நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இப்போ ஒரு கேம் வந்து செம்மையா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்னப்பா நீ ஏதாவது கேமுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வந்துட்டே அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த கேம் வந்து திமுக செஞ்சிருக்கக்கூடிய ஏமாத்து வேலைகளை இந்த 5 வருஷமா நாங்க இது மக்களுக்கு செஞ்சிருக்கோம், இது செய்வோம்லாம் சொல்லி நம்மளை ஏமாத்துனாங்கல்ல. சோ அந்த விஷயத்த தோலுரிச்சு காட்டக்கூடிய ஒரு கேமு. கண்டிப்பா நம்ம எல்லாருமே அதை விளையாண்டு பார்க்கணும். அதோடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் விளையாடுவோம். இதுலயே அதை நான் எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்றேன். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். போய் அதை ஒரு டைம் விளையாண்டிங்க அப்படின்னா திமுக இவ்வளவு செஞ்சிருக்காங்களா, நம்ம கிட்ட இவ்வளவு சொல்லி இவ்வளவு ஏமாத்திருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த கேம் விஷயத்திலேயே, சூதாட்ட கேம் விஷயத்திலேயே திமுக நம்மள நிறைய ஏமாத்திருக்காங்க. பட் அந்த கேமை வச்சு திமுக அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப புதுசா தாங்க இருக்கு. என்னப்பா திமுகவை கேம் வச்சு ஏமாத்திட்டாங்க, நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்லாம் கேட்காதீங்க, எனக்கு கோபம் வந்துடும். ஏன் அப்படின்னா இந்த ஆன்லைன் ரம்மி இருக்குல்ல, அது மூலமா தமிழ்நாட்டுல காவலர்கள் உட்பட டியூட்டியில வேலை பார்த்துட்டு இருந்த காவலர்கள் எல்லாம் துப்பாக்கியால சுட்டுட்டு செத்து போன கதைலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த ஆன்லைன்ல பணத்தை இழந்து 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 அத மாதிரிலாம் நடந்தது. சோ அந்த ஆன்லைன் ரம்மிய திரும்ப கொண்டு வந்தது அப்படின்னா இந்த திமுக தான் கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சியில ஒரு சட்ட போராட்டம் நடத்தி, ஒரு பெரும் போராட்டம் நடத்தி இந்த ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டது. சோ திமுக வந்த உடனே வாங்கப்பா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைன் ரம்மிய திரும்ப கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஆன்லைன் ரம்மி திரும்ப இந்த திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் எத்தனை பேர் தெரியுமா செத்து போயிருக்காங்க. இப்போ இந்த நீட்ல வந்து நாங்க நீட் ரத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பேரை கொண்டிருக்காங்கல்ல, அதே மாதிரி இந்த ஆன்லைன் ரம்மிலையும் இந்த மரணம் அப்படிங்கிறது நடக்குது. பட் இதை வெளியில தெரியாம திமுக பாத்துக்கிறாங்க. இந்த ஒரு சூதாட்டத்துல தான் இறக்குறாங்களா அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சூதாட்டம் இருக்குங்க. கிரிக்கெட் சம்பந்தமான சூதாட்டம் இருக்கு, இந்த டேட்டிங் ஆப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டே நிறைய ஆப்பை வந்து பேன் பண்ணி வச்சிட்டாங்க. இது இந்தியாவிலே இருக்கிறதுக்கு தகுதியற்ற ஆப் வந்து இது இருந்தா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் சீரழிஞ்சு போயிடுவாங்க, பெண்கள் சீரழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு தடை செஞ்சு வச்சிருக்கு. அது உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க சூதாட்டமும் விளையாடலாம், பெண் அப்படிங்கிற சூதும், நீங்க போன் கால் பேசுறது, வீடியோ கால் பேசுறது, அப்படி இப்படி பேசுறதுங்கிற மாதிரி ஒரு சூது. அவங்களுக்கு நீங்க காசு கொடுக்கணும். அந்த காசு கொடுக்க சைட்ல ஒரு கேம் இருக்கும். அந்த கேமை விளையாண்டு ஒரு 10,000 ரூபாய் போட்டு 20,000 ரூபாய் எடுத்தா இன்னும் 4 பெண்கள்கிட்ட பேசலாம்னு ஒரு இளைஞர் அதுல காசு போட்டு அதுல ஏமாந்து போறது. இத மாதிரி இந்த டேட்டிங் ஆப்லயும் சூதாட்டம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த கேமும் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா அதை தாண்டி அது வந்து இல்லீகலா கிடைச்சிட்டு இருக்கு. அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தாம இருக்கு. இத மாதிரி பல இருக்கு. சொல்ல போனா தமிழ்நாட்டுல ஒரு 100க்கும் மேற்பட்ட சூதாட்ட இந்த விளையாட்டு அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அதை பத்தி எல்லாம் திமுகவுக்கு கவலை அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, எப்படி திமுக குடும்பம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குல்ல, 2026ல நம்ம திரும்ப ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட இருப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு இந்த சூதாட்டம் தொடர்புடைய அந்த நிறுவனம், அந்த ஓனர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க திரும்ப தமிழ்நாட்டுல திமுக தான்ப்பா ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்தா தானே காசை கொடுத்துட்டு மக்கள்கிட்ட இருந்து சொரண்டலாம், பணத்தை ஏமாத்தலாம், இளைஞர்கள்ட்ட இருந்து ஏமாத்தலாம், பெண்கள்ட்ட இருந்து ஏமாத்தலாம். சோ அந்த அளவுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துலதான் இந்த கேம் உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படிங்கிற கேம் வந்து வந்திருக்கு. நான் போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. எப்படி விளையாடுறது அப்படின்னு சிம்பிளா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்களே போய் விளையாண்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா முழுசா விளையாண்டா அது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ண உடனே உருட்டுகளும் திருட்டுகளும் பக்கத்துல தமிழ்நாடு மேப் போட்டு இருக்குங்க. உள்ள வந்து தமிழகத்தின் தலைவிதி சூதாட்டமா அப்படின்னு ஒரு தலைப்புல துரோக சக்கரம் அப்படிங்கிறது இருக்கும். திமுகவுக்கு மிக பொருத்தமான பேர் அப்படின்னா, துரோகத்துக்கே பேர் போனவங்கன்னா யாரு தமிழ்நாட்டுல நீங்க யோசிச்சு சொல்லுங்க. துரோகத்துக்கே பேர் போனவங்கன்னா யாரு? விஞ்ஞான ஊழலுக்கு பேர் போனவங்கன்னா திமுகன்னு சொல்லுவீங்க. துரோகத்துக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் தமிழினத்துக்கு துரோகத்துக்கு பேர் போனவங்கன்னா நமக்கு தெரியும், திமுகவை தாண்டி யாருக்கும் வேற எந்த பேருமே ஞாபகத்துக்கு வராது. சோ துரோக சக்கரம் அப்படின்னு ஒரு சக்கரம் இருக்குங்க. அந்த சக்கரத்துக்கு கீழே வந்து உருட்டுகளை உருட்ட கிளிக் செய்க அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நானும் போயிட்டு அதை செய்யறேன், சும்மா உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டேன். சுத்துது 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 சுத்தி வந்து எனக்கு வந்து மாணவர்கள் அப்படிங்கிறது அந்த இதுக்கு நேரா நிக்குது. மாணவர்கள், சாமானியர்கள், பெண்கள் அப்படின்ட்டு நிறைய இருக்கும். அதுல ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு வந்து நிக்கும். சோ வந்து நின்னுது அப்படின்னா ஒரு பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த மாணவர்களுக்கு திமுக என்னென்ன ஏமாத்து எல்லாம் செஞ்சிருக்கு இந்த 5 வருஷத்துல, வரதுக்கு முன்னாடி நாங்க வந்தா இது செய்வோம் அது செய்வோம்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது இந்த மாணவர்கள் சம்பந்தமா என்னென்னலாம் சொல்லி செய்யாம விட்டுருக்காங்க அப்படின்னு இதுல அந்த பேஜ்ல ஓப்பன் ஆகுது. மாணவர்களின் கல்வி கடன்களை அரசே
திருப்பி செலுத்தும். அதாவது எஜுகேஷன் லோனை வந்து கேன்சல் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, கேன்சல் பண்ணிருக்காங்களா? பாக்குற இளைஞர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேன்சல் பண்ணிருக்காங்களா அப்படின்னு. அதுல கீழே நோ மோர்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இத மாதிரி மாணவர்கள் சம்பந்தமா இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு ஏமாத்து. எக்ஸாம்பிள் நான் நோ மோர் கொடுத்தேன் அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படிங்கிறது புரியுதுங்களா? இத மாதிரி இந்த மாணவர்கள் சம்பந்தமா நிறைய இருந்துகிட்டே இருக்கு. பட் நீங்களே போய் விளையாண்டுக்கோங்க. நான் அடுத்து திரும்ப ஒரு உருட்டு ஊட்டி பாக்குறேன், என்ன வருது அப்படின்னு ஊட்டி பாக்குறேன். எனக்கு வேற ஏதாவது ஊட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அதை தொடவே ஆசையா இருக்கு. தொட்டா அப்படியே ஜாலியா சுத்தி வருது. இப்ப சுத்தி விட்டுருக்காங்க, சுத்துது 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 சுத்துது. அரசு ஊழியர்கள் அப்படின்னு வந்திருக்கு. வந்த உடனே ஒரு பேஜ் ஓபன் ஆகுது. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும். சரியான உருட்டா? அதை பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும், பண்ண மாட்டோம் அப்படின்னு தெரியும். ஆனா அரசு ஊழியர்கள் ரொம்ப நாளா 5-20 வருஷமா வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு தான். அதை செய்வோம்னு சொன்னாங்க, செய்யலையா? சோ நம்ம உருட்டின உடனே ஒரு உருட்டு வந்துருச்சா? அதை பத்தி நீங்க இன்னும் அரசு ஊழியர்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வருது, நிறைய லிஸ்டா வருது. ஏன்பா எல்லாத்தையும் படிச்சு காட்டுப்பா அப்படின்னா, அவங்க 525 வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாத்திருக்காங்க. அதுல ஒரு 10 செஞ்சிருப்பாங்க அப்படின்னு வச்சுப்போம், மிச்சம் 515 இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நான் படிச்சு காட்ட முடியும். சோ இதை விட்டுட்டு வெளியில போயிட்டு இன்னும் வேற ஏதாவது ஒரு உருட்டு ஊட்டி பார்ப்போம். இதுதான் கடைசி உருட்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்களா போயிட்டு விளையாண்டு ஊட்டி பாத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு டைம் எனக்கு உருட்டு ஆசையா இருக்கு அப்படிங்கிறதுனால நான் ஊட்டிட்டே இருந்தா உங்களுக்கு கடுப்பாயிடும்ல. இப்ப ஏதாவது ஒரு நல்ல டாபிக்கா வரணும்பா. உருட்டி விட்டாங்க, சுத்துதுங்க. பட்டியலின மக்கள் நல்ல டாபிக் தாங்க. பட்டியலின மக்களுக்கு இந்த அரசு வந்து என்ன துரோகம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துரோக சக்கரம் சுத்தி வந்து உங்களுக்கு நின்றுக்கு. பட்டியலின மக்களின் கலப்பு திருமணத்திற்கு ரூபாய் 60,000 சிறப்பு உதவி மற்றும் 8 கிராம் தங்கம் வழங்கப்படும் அப்படின்னு இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்காங்க. பட் இன்னும் அது கொடுக்கவே இல்லைங்க. இவங்க எங்க கொடுக்க போறாங்க? இவங்க தான் கொடுத்துட்டு இருந்த தாலிக்கு தங்கம் அந்த ஸ்கீமே தான் வந்து தடுத்து நிறுத்தி, யாருக்கும் அந்த நகைலாம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தினவங்க. ஆல்ரெடி ரன்னிங்ல இருந்த ஒரு ஸ்கீமே தடுத்து நிறுத்தினாங்க. அது அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டது அப்படின்னு. அப்புறம் எப்படி இவங்க பட்டியலின மக்களுக்கு மட்டும் திருமணத்திற்கு வந்து 60,000 8 கிராம் தங்கம் தருவோன்னு வாய் தானே, இந்த வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அத மாதிரி வாயில வந்ததை அடிச்சு விடுவோம்ப்பா அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு மக்கள் எல்லாம் மறந்துட்டாங்க, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது அப்படின்னு திமுக வந்து நாங்க இதை செஞ்சுட்டோம், பெருசா மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டோம், விடியல் பயணம் கொடுத்துட்டோம், அது செஞ்சுட்டோம், இது செஞ்சுட்டோம்னு ஒரு 4 விஷயத்த சொல்லி உருட்டிட்டு இருக்காங்கல்ல. இவங்க செய்யாத விஷயங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு இவங்க உருட்டினதுக்கு பதிலா இவங்க சின்னதா போட்டு இந்த தாயம் மாதிரி உருட்டிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ரோலர் மாதிரி மக்கள் எடுத்து போட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேம் வழியா. நீங்க அது செஞ்சோம் இது செஞ்சோம்னு உருட்டுனீங்க, இப்போ நீங்க இதெல்லாம் செய்யலன்னு சொல்லிட்டு நாங்க உருட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஏத்த ஒரு பேரை வச்சு துரோக சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க இந்த லிங்க்குக்கு பயப்படலாம் வேணாம். ஜஸ்ட் அதுவும் எல்லாம் உள்ள போனா எப்படி இருக்கும் அது மாதிரி எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல, போய் அப்படி ஒரே டச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். உருட்டுகளை உருட்ட கிளிக் செய்ய அப்படின்னு இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி விளையாடலாம். உங்க பக்கத்துல இருக்கவங்க இல்ல குழந்தைங்களை கூப்பிட்டு கூட இதை வந்து தொட்டு பாருமா அப்படின்னு சொன்னா அந்த பாப்பா தொட்டுது அப்படின்னா சுத்தி வந்து அந்த பாப்பாவுக்கு என்ன ஏமாத்து வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு அந்த துரோக சக்கரம் காமிச்சாலும் காமிக்கும். இல்ல யாராவது வயசானவங்களை கூப்பிட்டு தொட சொன்னீங்கன்னா வயசானவங்க எத்தனை பேரை என்னென்ன சொல்லி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு எல்லாமே இந்த தமிழ்நாட்டுல ஒட்டு மொத்தமா என்னென்ன சொல்லி இந்த திமுக ஏமாத்திருக்காங்களோ எல்லாமே இந்த துரோக சக்கரத்துல காமிக்குது. சோ நீங்க எனக்கு இவங்க ஏமாத்திருக்காங்கன்னு தெரியும், ஆனா எந்த அளவுக்கு ஏமாத்திருக்காங்கன்னு தெரியல. நான் 2021 இவங்க தேர்தல் அந்த வாக்குறுதி எல்லாம் படிக்கல அப்படின்னா நீங்க இதை போய் ஒரே ஒரு டைம் விளையாண்டு பாருங்க, உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். ஏன் இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, அப்பதான் நம்ம எந்த நிலையில இருக்கோம், நம்மள எந்த அளவுக்கு முட்டாளா நினைச்சு இந்த அரசு ஏமாத்திட்டு இருக்கு, நம்ம 2026 தேர்தலுக்கு மக்களாகிய நாம் எந்த அளவுக்கு மனநிலையில தயாராகணும், இங்க யார் சரியானவங்க இங்க யார் தப்பானவங்க, யாருக்கு வாக்கு நம்ம அளிக்கணும் அப்படின்னு நம்ம ஆவதற்கு எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். திமுக பத்தி மட்டும் கிடையாது, அதிமுக பத்தியும் தெரிஞ்சிருக்கணும், நாம் தமிழர் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும், பிஜேபி பத்தியும் தெரிஞ்சிருக்கணும், காங்கிரஸ் வேணா அது கட்சி இல்லை இப்போதைக்கு தமிழ்நாட்டுல, தப்பா நினைச்சுக்காதீங்க. தாவேக்காவை வேணா ஒரு லிஸ்ட்ல எடுத்துருப்போம், தாவேக்காவை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சிருந்தாதான் நாம பக்குவப்பட்டு நம்ம வாக்கு அப்படிங்கிறத
முடியும். இப்போ அதிகமா டார்கெட் பண்ணப்படுறது திமுக அப்படின்னா அவங்க தான் ஆட்சியில 5 வருஷமா இருந்திருக்காங்க, 4.5 வருஷம் இருந்துட்டாங்க, அவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்திருக்காங்க. சோ அத வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய விஷயமா இந்த துரோக சக்கரம், உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படிங்கிற அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய இந்த துரோக சக்கரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. எல்லாரும் போய் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இத மாதிரி ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இத மாதிரி சொசைட்டில நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், மனிதர்களுக்கு மக்களுக்கு எதிரான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும், அரசியல் சார்ந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தானே நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நன்றி.